தேவனுடைய பிரதான கிருபையினாலே மீண்டுமாக ஒரு முறை தேவனுடைய வார்த்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை இது கிறிஸ்மஸ் மாதமாக இருப்பதினாலே டீக்கன்ஸ்க்கு ஒரு சில தலைப்புகளெல்லாம் கொடுத்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தரையும் பேச சொல்லி போதகர் பிரித்து கொடுத்துட்டார். அதனால் அவரை எதுவும் செய்ய முடியாது. அதனால் அவர் சொன்னால் நாங்கள் செஞ்சு தான் ஆகணும். அதனால் ஜஸ்ட் ஃபார் ஜோக், பட் அதற்காக நான் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். போன வாரம் நம்ம யாரை பற்றி பார்த்தோம்? ஓகே, வாலிபர்களிடம், அதாவது சின்ன சண்டே ஸ்கூல் பசங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அழகாக ஒரு நோட் வச்சு ஒரு பேனா வச்சு நோட்ஸ்லாம் எடுக்கிறாங்க. வாலிபர்கள் எடுக்கிறதே இல்லை. எபினேசர் ரொம்ப நல்ல பையனாக இருந்துட்டு இருந்தான். கொஞ்சம் அவன் வயசானவனே அவனும் கொஞ்சம் வேறு மாதிரி ஸ்டைலாக மாறுறாரு. அதனால் கொஞ்சம் நோட்ஸ் நீங்கள் எடுக்கணும். நோட்ஸ் எடுத்தீங்கன்னா தான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு அது நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் திருப்பி பார்க்கும்போது அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் முடிந்தவரை நீங்கள் அந்த நோட்ஸ் எடுங்க. ஓகே, யோசேப்பை பற்றி போன வாரம் நம்ம பார்த்தோம். யோசேப்பை பற்றி நாம் என்ன பார்த்தோம்? ஓகே, வெரி குட். நீதிமான், வெரி குட். கடினமான ஒரு சூழ்நிலையில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு முடிவு எடுத்தார். அப்புறம் என்ன செய்தார்? அஃப்கோர்ஸ், அதாவது யோசேப்பும் சரி மரியாதையும் சரி அவர்கள் தாவீதினுடைய வம்சத்திலிருந்து வந்தவர்கள் என்பதை தேவனுடைய வார்த்தை மூலமாக நம்ம ஒரு சில எடுத்துக்காட்டுகள் அவர் சொன்னார். ஓகே, ஒரு சில வசனங்கள் மூலமாக சொன்னார். வேற என்ன சொன்னார்? நோட்ஸ் எடுத்த சண்டே ஸ்கூல் பசங்க சொல்லுங்க. சாரி, ஓகே, அவன் சரியானதை செய்ய மனதாக இருந்தான். அவரை பற்றி ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் நீங்க விட்டீங்க. ஓகே, உலக பிரகாரமான தகப்பன். தயவுசெய்து ஆண்கள் மானத்தை யாராவது காப்பாற்றுங்க. ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. என்னது? வெரி குட். அவனுடைய பையனை பாதுகாத்த. வெரி குட். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் டேனியல் சொன்னாரு. அதான் முதல் பாயிண்ட். அவர் தன்னுடைய மகனை தவறாமல் எங்க கூட்டிட்டு போனாரு? சினிமாக்கா? அதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். தன்னுடைய மகனை தவறாமல் அவர் என்ன பண்ணாருங்க? ஆலயத்திற்கு அழைத்து சென்றார். அதே போல் இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட், பிப்ளிக்கலா, ஓகே, ப்ராக்டிக்கலா ஒரு மனுஷனுக்கு உங்க பிள்ளைகளுக்கு தேவையான ஒன்று. வெரி குட். உலக பிரகாரமான வேலையை அவருக்கு என்ன பண்ணாருங்க? கற்றுக் கொடுத்தார். சரி, இந்த வாரம் மரியாதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த வாரம் மரியாதை பற்றி யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா தயவுசெய்து கரெக்டாக சொல்லிடுங்க. பொதுவாக மனிதர்களாக நமக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும், கற்பனைகள், நிறைய ஆசைகள் இருக்கும். அந்த கற்பனைகளை நம்ம வாழ்ந்து கொண்டு இருப்போம். ஒரு சில கற்பனைகள் நமக்கு நடக்காதுன்னு தெரியும். இருந்தாலும் அந்த கற்பனைகளை நம்ம என்ன பண்ணுவோம்? என்ஜாய் பண்ணி ட்ரீம்லேயே இருப்போம். முக்கியமாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஒரு சர்டன் ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு ட்ரீம் ஒன்று வரும். அது என்ன ட்ரீம்? வெரி குட். எங்கள் அங்கிள் கரெக்டாக சொல்லிட்டார். கல்யாணம்
வயசில் இருக்கக்கூடிய வாலிபர்களை கேட்டால் தெரியும், அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் வரப்போகிற துணை எப்படி இருக்கணும், என்ன கேரக்டரில் இருக்கணும், என்ன கலரில் இருக்கணும், என்ன படிச்சிருக்கணும். பொதுவாக பெண்களுக்கு ஆண்களை பற்றி யோசிப்பாங்க, ஆண்கள் பெண்களை பற்றி யோசிப்பாங்க. நிறைய கனவுகளோடு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வயதிலே மரியாள் என்ன பண்ணுறாங்கன்னா பல கனவுகளோடு தன்னுடைய வாழ்க்கையில் அவங்க என்னென்னலாம் யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராக்டிக்கலாக நம்ம இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படிலாம் தன்னுடைய கணவனை பற்றி சிந்தித்து கனவுகளோடு இருந்திருப்பாங்களோ அப்படிப்பட்ட ஒரு கனவுகளோடு அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தருணம். அதே போல் தன்னுடைய கல்யாணம் இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும், ரொம்ப செலிப்ரேஷன் பயங்கரமாக இருக்கணும். இன்றைக்கெலாம் ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டில் ஆரம்பித்து பார்த்திங்க அப்படின்னா பொண்ணுலேருந்து மாப்பிள்ளைலேருந்து மாமியார் மாமனார் எல்லாமே எப்படி வராங்க, டான்ஸ் ஆடிக்கிட்டு வராங்க. அது ஒரு வீடியோ. சரிங்களா? அதே போல் ஒருவேளை மகனாக பிறப்பா அவங்களுக்கு மகன் பிறந்தால் என்ன பேர் வைக்கணும், பெண் பிறந்தால் என்ன பேர் வைக்கணும் அப்படிங்கிற இப்படி பல கற்பனைகளில் நம்முடைய மதர் ஆஃப் ஜீசஸ் மேரி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு காலகட்டங்கள் அந்த ஏஜில் அவங்க என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நாம் கடந்து வந்திருப்போம், கனவுகளோடு இருந்திருப்போம். ஒருவேளை அந்த கனவுகள் தலைகீழாக மாற்றப்படுமே என்றால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அதை எப்படி ஏற்றுக்கொள்வேன்? இதுதான் இன்னைக்கு கேள்விக்குறி. என்னுடைய கனவுகள் தலைகீழாக மாற்றப்படும் போது அதை நான் எப்படி ஏற்றுக்கொள்கிறேன்? இதில் நமக்கு உதாரணமாக இருந்தது மேரி, மரியாள். அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் இந்த மாற்றத்தை அவர்கள் எப்படி எடுத்துக்கொண்டார்கள் என்பதை குறித்தான ஒரு காரியத்தை நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம். முக்கியமாக நாம் வாசித்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். வாலிபர்கள் இருக்கிறீங்களாப்பா, வாலிபர்கள்ட்ட ஒரு முதல் கேள்வி. நாம் படித்த அதிகாரங்களிலிருந்து ஒரு தூதன் மரியாள்கிட்ட பேசியிருக்கிறார். அந்த தூதன் பேர் என்ன? நீ வாலிபரா? ஓகே, வெரி குட். கேப்ரியல் என்ன பண்ணார், என்ன சொன்னார்? வாசிக்கலாம். 26ஆம் வசனம். 27. நான் ஏற்கனவே இந்த மெசேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், பல கனவுகளோடு இருக்கக்கூடிய ஒரு ஏஜில். இப்போ யோசேப்பு யாருன்னே மரியாளுக்கு என்னதுங்க தெரியாது. அவர் கருப்பா சிவப்பா, அவர் என்ன வேலை செய்கிறாரு, அவங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம். இன்றைக்கி நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம் அப்படின்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த பெண்ணோ இல்லை ஆணோ சரியான நபராக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோங்க, நல்லா பார்த்து தான் நம்ம செய்கிறோம். அது மட்டும் இல்லை, அந்த பெண்ணோ இல்லை அந்த ஆணோ தன்னுடைய புதிதாக வரக்கூடிய குடும்பத்தாரோடு அவங்க செட் ஆவாங்களா, அதாவது மாமனார் மாமியார், ஒருவேளை அவங்க கூட பிறந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா அண்ணன் தங்கச்சி, அவங்க ஃபேமிலிலாம் எப்படி இருக்குது, இப்படியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப சிந்திச்சு தான் ஒரு கல்யாணத்தை நம்ம என்ன பண்ணுறோங்க நடத்துகிறோம், முடிவெடுக்கிறோம். ஆனால் இங்கே மரியாளுக்கு யோசேப்பை பற்றி எதுவுமே தெரியாது. அவர் என்ன வேலை செய்கிறாரு, அவர் எங்கேருந்து வராரு, அவருடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம், அவங்க நமக்கு செட் ஆவாங்களா, எதுவுமே மரியாளுக்கு தெரியாது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மரியாள்கிட்ட தேவதூதன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 28ஆம் வசனம். கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். 29 படிக்கலாம். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று
சிந்தித்துக் கொண்டிருந்தார். திடீர்னு ஒரு தேவதூதன் மரியாளிட்ட வந்து, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இதை கேட்ட உடனே மரியாளுடைய ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவளும் அவனை கண்டு என்ன பண்ணாங்க, அவன் வார்த்தையினால் அவன் திடீர்னு யாராவது வந்துட்டு நல்லா இருக்கியா அப்படின்ட்டான்னு வச்சுக்கோங்க. என்ன எதுக்காக இப்படி திடீர்னு வந்து சொல்கிறாங்க, போச்சுரா இந்த விஷயம் அவங்க தெரிஞ்சிச்சு போல இருக்கே, இவங்க காதுக்கு போயிடுச்சு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பயப்படுவாங்க. அந்த மாதிரி இங்கே மரியாதை முதல்ல எடுத்த உடனே எதுக்குடா நம்மக்கிட்ட வந்து தேவதூதர்கள் வந்து பயப்படாத, நீ ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவ அப்படின்னு நம்மக்கிட்ட ஏன்டா சொல்லணும் சொல்லிட்டு, ஒருவேளை நம்ம ஏதாவது தவறு செய்துட்டோமா இல்லை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பயந்துட்டாங்க. பயந்து போய் நின்று இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ, ஒருவேளை இந்த கிரீட்டிங்ஸ் இது எப்படிப்பட்ட கிரீட்டிங்ஸ், நமக்கு நல்ல விதத்தில் சொல்கிறாரா இல்லை ஏதாவது நம்ம செய்த தவறுகளுக்காக ஏதாவது சொல்கிறாரா அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தனைக்குள்ளாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போகிறாங்க. அப்போது தேவதூதன் வந்து 30வது வருஷத்தில் அவளை நோக்கி, மரியாளே நீ என்ன பண்ணாத, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இப்போ இந்த கிருபைங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இந்த கிருபையை நாம் ஒரு நிமிஷம் கண்ண மூடி நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, நாம் தேவனுக்கு எப்படிப்பட்ட விசுவாசிகளாக நாம் இருந்திருக்கிறோம், தேவனுக்கு எப்படி நாம் பிரியமாக நடந்து கொண்டிருந்திருக்கிறோம். இது எல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தேவன் நம் மீது வைத்திருக்கிற கிருபை கொஞ்ச நேரம் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது அளவிட முடியாத ஒரு கிருபை. அதற்கும் மேலான ஒரு கிருபையை மரியாளிடத்துல தேவன் இந்த தூதன் மூலமாக சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் நிறைய ட்ரீம்ஸ்ல ஒரு ட்ரீம், நமக்கு ஆண் பிள்ளை பிறந்தா இந்த பேர் வைக்கணும், பெண் பிள்ளை பிறந்தா இந்த பேர் வைக்கணும் சொல்லி ஒரு ட்ரீம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. அந்த ட்ரீம்ஸில் இந்த 2வது ட்ரீமும் வந்து என்ன பண்ணி வச்சிங்க, உடைஞ்சிச்சு. முதல்ல யார் உனக்கு ஹஸ்பண்டுன்றதையும் அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க. அதுலேயும் ஒரு கனவு போயிடுச்சு. அடுத்த கனவு பார்த்தீங்க அப்படின்னா, நீ அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறீங்கிறது தான் தேவதூதர் என்ன பண்ணிட்டாங்க, சொல்லிட்டார். இந்த ட்ரீமும் என்ன பண்ணிடுச்சுங்க, போயிடுச்சு. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் என்னுடைய சூழ்நிலையில் ஒரு சில காரியங்கள் தேவனால் மாற்றப்படுகிறது என்றால் அதை நான் எப்படி எடுத்துக்கொள்கிறேன். நான் பார்க்கக்கூடிய முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, மரியாள் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோமா, அல்லது நம்முடைய பிரியத்திற்கு ஏற்றவாறு நம்ம தேவன்கிட்ட ஏதாவது ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறோமா? என்னுடைய ஆசைக்காக நான் கடவுள்கிட்ட நான் என்ன சொல்லி ஜெபம் பண்ணுறேன், இல்லை தேவனே உங்களுடைய சித்தத்தின்படி இல்லாமல் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிப்பாங்க. மரியாள் நமக்கு முதல் எக்ஸாம்பிளாக இங்கே எப்படி இருக்காங்க அப்படின்னா, அவர் அந்த பெண்மணி தேவனுடைய சித்தத்திற்கு தன்னுடைய எல்லா விதமான ஆசைகளையும் கனவுகளையும் ஒப்பு கொடுத்து தேவனிடத்தில் எல்லாத்தையுமே கொடுத்துட்டார். சம்டைம்ஸ் இந்த மாதிரியான ஒரு தேவனுடைய சித்தத்திற்கு நம்ம எல்லாத்தையுமே ஒப்பு கொடுப்போமே என்றால் நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக. அப்படிதான் இங்கே மரியாதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, தேவனுக்காக அர்ப்பணித்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன, அவங்க வந்து நம்முடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் இந்த எனக்கு 41 வயசு ஆயிடுச்சு, 41 வயசில் நான் இப்போ யோசித்தாலும் கடவுளுக்காக நான் எதெல்லாம் நான் இழந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா ஒரு 5 காரியங்கள் கூட என்ன பண்ண முடியாது, என்னால் தெளிவாக சொல்ல முடியாது. கடவுளுக்காக நான் எதை இழந்திருக்கிறோம், என்னுடைய வாழ்க்கையில் கடவுளுக்காக நான் எதை இழந்திருக்கிறேன். ஏன்னா நான் மரிக்க வேண்டிய இடத்துல தேவன் அவருடைய இரத்தத்தின் சிந்தி மரித்திருக்கிறாரு, அவருக்காக நான் என்ன செய்வேன்?
இதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது மரியாளோட நம்ம கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ ஒருவேளை மரியாதையை போல கடவுளுடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்காக எதை இழந்திருக்கிறோம். அடுத்த நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கேரக்டரை பற்றி 32, 33ஆம் வசனத்தை சொல்கிறாங்க. அதை நம்ம பின்னாடி நம்ம பார்ப்போம். 34 அந்த கேரக்டர்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. அது என்ன கேள்வி அப்படின்னா, அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும் புருஷனை அறியேனே. இது வந்து நார்மலாக மரியாள் வந்து இல்லை இதை நான் செய்ய மாட்டேன், எனக்கு இருக்கக்கூடிய ஆசைகளுக்கு மத்தியில் நான் இப்படி என்னால் ஒப்பு கொடுக்க முடியாதுன்னு அவங்க எதுவுமே சொல்லலை. மாறாக அவங்களுக்கு நார்மலாக வரக்கூடிய ஒரு கேள்வி. அது என்ன கேள்வின்னா, she wants to know the willingness of God. கடவுள் வந்து அவருடைய சித்தத்தை எப்படி செயல்படுத்த போறாருன்ற ஒரு ஒரு கேள்வி தான் அந்த கேள்வி. இது எப்படியா நார்மலாக உலக பிரகாரமாக ஒரு உலகத்தில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் மூலமாக வரக்கூடிய குழந்தை. ஆனால் இது எப்படி எனக்கு வந்து ஆகும், நான் புருஷனை அறியேனே அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கேள்வி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேட்குறாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு சில நேரங்களில் அவருடைய வார்த்தையின் மூலமாக நீ இப்படி இருக்கக்கூடாது, நீ போய் அவங்களோட ஒப்புரவாயிரு, நீ இப்படி இருக்கக்கூடாது, இந்த காரியத்தை நீ செய்யாத. எதன் மூலியமாக அவங்க பேசுவார் அப்படின்னா வேதத்தின் மூலமாக அவர் என்ன பண்ணுவார், நமக்கு பேசுவார். பல நேரங்களிலே நாம் அதை ஏற்றுக்கொள்வதில் தயக்கப்படுகிறோம். ஏன்னா அந்த இடத்துல என்னுடைய கௌரவத்தை நான் என்ன பண்ண முடியாது, விட்டு கொடுக்க முடியாது. இதில் நிறைய உதாரணம் நம்ம சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா மோசே வந்து முதல்ல கடவுள் தேர்ந்தெடுத்து சொன்ன உடனே மோசே கீழ்ப்படிஞ்சு இதெல்லாம் செஞ்சுட்டாருங்களா? மோசே என்னென்ன காரணம்லாம் சொன்னார்? சரி, வேற என்னெல்லாம் சொன்னார்? திக்கு வாங்கினாரு. நான்லாம் போய் சொன்னா அவங்க நிறைய நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அருளங்களும் சில டைம் டேனியல் சொன்னா, பாருங்கண்ணா இவனுக்கு அட்டகாசம் தாங்க முடியலண்ணா, நீங்கள் போய் ஏதாவது சொல்லுங்கண்ணா. இவனுங்கிட்ட நம்ம போய் ஏதாவது திட்டினோம்னா அப்படியே மெதுவாக வந்துடுவானுங்க. ஆனால் அந்த பக்கம் போய் அவனுக்கு என்னென்ன திட்டுவான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அதனால இவங்களுக்கு வந்து இவனுங்களுக்குள்ள என்னன்னா தியோடர்னா ஒரு எனிமி, ஒரு ராட்சசன், ஒரு சாத்தான் அப்படின்ற ஒரு ஃப்ரேமை வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காரு இவரு அப்படின்னு. இப்போ மோசே வந்துட்டு நான் சொன்ன இவங்கெல்லாம் கேட்பாங்களா, அதனால என்ன பண்ணாதீங்க, அனுப்பாதீங்க, இப்படி ஒரு சாக்கு சொல்றாரு. நம்ம வாசிக்கலாம் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11, 12, 13ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11, 12, 13. ஒரு கல்வாரி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் என்ன பண்றாருங்க, உன்னோடு இருக்கிறார் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. இப்போ அதுக்கு அவன் என்ன பதில் சொல்றாங்க? அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆம் என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடே இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றார். இப்போ இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கடவுள் சொன்னதுக்கு அப்புறமேட்டு கிதியோன் சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க எல்லாம் சொல்றதெல்லாம் ஓகே, பயப்படாத எல்லாமே சொல்றீங்க, ஆனா நீங்க என் பக்கத்துல இருந்தீங்கன்னா இதெல்லாம் எனக்கு நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி கிதியோன் என்ன பண்றாருங்க, கேள்விகளை எழுப்புகிறார். அதே போல இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, எரேமியா கிட்ட போயிட்டு உன்னை கடவுள் எப்படி வழி நடத்த போறாரு, நீ என்ன தீர்க்க தரிசனம் சொல்ற போற அப்படின்லாம் சொன்னபோது அவன் என்ன சொன்னாங்க, எரேமியா தீர்க்க தரிசனம் என்ன சொன்னான்,
நான் ஒரு சின்ன பையன், நான் எப்படி இதெல்லாம் வந்து சொன்னால் மக்கள் என்ன பண்ணுவாங்க, நம்புவாங்களா? நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் கடவுளுடைய சித்தத்தை செய்வதற்கு கடவுள் நமக்கு உணர்த்தும் போது நான் சொல்லக்கூடிய காரியங்கள்லாம் என்ன அப்படின்னா, நான் சொன்னால் அவங்க கேட்பாங்களா, இல்லை இது என்னால் முடியுமா, இது நான் ஒரு சின்ன பையன், இப்படி நம்ம பல சாக்குகளை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் மரியாதை அந்த சாக்கை அவங்க சொல்ல அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம வாசிக்கலாம். திருப்பிக்குளம் லூக்கா 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கடவுள்கிட்ட மரியாதை சொன்ன வார்த்தை என்னங்க? இதோ நான் ஆண்டவருக்கு. இப்போ மோசே ஆகட்டும், கிதியோன் ஆகட்டும், இடையனி ஆகட்டும், சரிங்களா, அவங்க எல்லாம் தன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தங்களுடைய பதில் அவங்க என்ன பண்றாங்க, சொல்றாங்க. சூழ்நிலைகள், சர்ச்சுக்கு புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நீங்களாம் வந்துருப்பா இனிமேட்டு அப்படின்னு நம்ம சொன்னால் சூழ்நிலைகளை பொறுத்து நாங்கள் என்ன பண்ணுறோம், வந்துடுறோம். கடவுள் கடைசியை கேட்பார் ஞாயிற்றுக்கு நாள் அன்னைக்கு, சூழ்நிலை சரியில்லைப்பா, நீ என்ன பண்ண முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. சூழ்நிலைகளை இன்னைக்கு நிறைய பேர் காட்டி சர்ச்சுக்கு வரதை பற்றி பேசுகிறாங்க. அப்போ இந்த இடத்துல அந்த சூழ்நிலையிலும் எல்லா விதமான காரியங்களும் கேட்டுக்கொண்டு மரியாதை சொன்ன வார்த்தை, இதோ நான் ஆண்டவருக்கு. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதற்கு அடிமைகளாக இருக்கிறோம்? என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவருக்கு அடிமையாக இருக்கிறேன்னா, இல்லை நான் எதற்கு அடிமையாக இருக்கிறேன்? ஒருவேளை இந்த மாடர்ன் வேர்ல்டில் இந்த மொபைல்ஸ்க்கு நான் அடிமையாக இருக்கிறேன்னா, இல்லை உலக பிரகாரமான காரியங்களுக்கு, சிற்றின்பங்களுக்கு நான் அடிமையாக இருக்கிறேன். நான் எதற்கு நான் அடிமையாக இருக்கிறேன்? மரியாதை நமக்கு கொடுக்கக்கூடிய இன்னொரு உதாரணம், கடவுளுக்கு நீங்கள் அடிமைகளாக இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் பல அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். கண்டிப்பாக அவர் செய்வார். அவருடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஒரு காரியங்கள் வரும்போது கூட தேவனிடத்தில் அவள் ஒருபோதும் புலம்பினது கிடையாது. கேரிங் மம். ஒருவேளை இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் வந்து தேவனுக்கு, அதாவது கடவுளுக்கு நீங்கள் வந்து மதராக இருக்க போகிறீங்க, இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமேட்டு கூட அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்குள்ளார அதுக்கப்புறமேட்டு எந்த ஒரு அதிகாரத்துலையோ எந்த ஒரு வசனத்துலையோ அவங்க தன்னை பெருமையாக எந்த இடத்துலையுமே என்ன பண்ணலைங்க, நினைத்து கொண்டு அவங்க பேசவே கிடையாது. இப்போ வாலிபர் பிள்ளைகள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன், சின்ன பிள்ளைகள்கிட்டையும் கேட்குறேன். என்ன அப்படின்னா, ஒருவேளை அந்த காலத்தில் மரியாள் என்னென்ன வேலையெல்லாம் செய்திருப்பாங்க, என்னென்ன வேலைகள் செய்திருப்பாங்க? உங்கள் அம்மா என்ன செய்கிறாங்களோ அந்த வேலைகள்லாம் சொல்லுங்க ஒவ்வொன்றா. அம்மா வேலை செய்ய மாட்டாங்களா? செய்வாங்க தானே, அப்புறம் என்ன? சரி, பெரியவங்க என்ன சொன்னாங்க, என்னென்ன வேலைகள்லாம் அவங்க செய்திருப்பாங்க? சமைச்சிருப்பாங்க, தண்ணி எடுத்திருப்பாங்க, சாப்பாடு செஞ்சிருப்பாங்க, வீடு கூட்டுறது, பாத்திரம் வளர்க்குறது, தோட்டத்தை பார்த்துக்கிறது, என்னது விளையாடுறது, ஆடுகளை மேய்ப்பது, சரிங்களா? இதையெல்லாம் தாண்டி யோசிப்பும் மரியாவும் ஒரு விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருந்தாங்க. பஸ்காய் வருஷம் அவங்க என்ன பண்ணாங்க, தேவாலயத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த காலத்தில் இப்போ போய் நம்ம சுவிட்ச் போட்டோம் அப்படின்னா உடனே லைட் எரியும். ஆனால் மதியானம் அங்கே வெளிச்சம் வரணும்னா அவங்க என்ன பண்ணணுங்க, விளக்கு தேய்ச்சி எல்லாம் இது பண்ணி திரியெல்லாம் வச்சு அதுக்கு எண்ணெயெல்லாம் ஊற்றி ஆயிலாம் ரெடி பண்ணணும். இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் அவங்களும் என்ன பண்ணியிருப்பாங்க, செய்திருப்பாங்க. கடவுள் தேவதூதன் கேபின் வந்து சொல்லிட்டாரு அப்படின்றதுனால இந்த வேலையெல்லாம் அவங்க செய்யாமல் என்ன பண்ண மாட்டாங்க, இருந்திருக்கவே முடியாது. அதே போல் எந்த ஒரு தருணத்திலையும் தன்னை பெருமையாக அவர்கள் நினைத்துக் கொள்ளவும் இல்லை. ஓகே, இப்போ அடுத்ததாக
நாம் யோசிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, மரியாள் அண்ட் யோசப் ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப புவர் பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வந்திருக்காங்க. அதுக்கு ஒரு சில உதாரணங்களான வசனங்கள்லாம் நிறைய இருக்கு. அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா அவங்க பலியிடுறப்ப எதை கொண்டு போய் பலியிட்டாங்க? ஆமாம், ஏன்னா அங்கே வந்து இருக்கிறதுலே ரொம்ப சீப்பானு சொல்றதை விட ரொம்ப ஏழ்மையாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தார் போய் பலி செலுத்துறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு புறா கொஞ்சம் அவங்க என்ன பண்ணணும், போய் பலி செலுத்து. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ரொம்ப புவர் ஃபேமிலி. பட் தேவன் ஒரு காரியத்தை ஒருவர் மூலியமாக செய்யணும்னு நினைச்சிட்டார் அப்படின்னா அவருக்கு வந்து அது பெரியவங்களா இருந்தாலும் சரி, சிறியவங்களா இருந்தாலும் சரி, எதை பற்றியான ஒரு இதுவும் கிடையாது. அவர் ரொம்ப எளிமையானவர்கள் மூலமாக தன்னுடைய காரியத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. இன்னைக்கு நமது சபையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நமக்கு வந்து என்கரேஜ் பண்ணுற அளவுக்கு ஊழியர்கள் போதவர் நமக்கு கொடுக்குறாரு. யாரெல்லாம் இதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, யாரெல்லாம் இதை செய்யணும்னு நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் இதை எடுத்து செய்யுங்க. ஒருவேளை எல்லாருமே அமைதியாக இருந்தாங்கன்னா அவராகவே என்ன பண்ணிடுறாங்க, நீங்கள் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லி பேரை சொல்லிடுறாரு. கடவுளுடைய காரியங்களை செய்வதற்கு தேவன் வந்து ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறதெல்லாம் எதையுமே அவர் என்ன பண்ணுறதுங்க பார்க்குறதே கிடையாது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் இதை செய்யணும் அதை செய்யணுன்ற ஒரு காரியத்தை உங்களுக்கு யார் மூலமாக வெளிப்படுத்துவாரே என்றால் அதை நீங்கள் செய்ய தயாராக இருக்க வேண்டும். மரியாள் தயாராக அதை செய்ய என்ன பண்ணாங்க. இப்போ என்னன்னா அவருடைய கனவுகள் எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு. இப்போ அந்த கனவுகள் எல்லாம் மாற்றப்பட்டது. அவருடைய வாழ்க்கையின் திட்டங்களும் என்ன இருந்துச்சுங்க, எல்லாமே மாற்றப்பட்டு வருது. இப்போ அந்த திட்டங்களுக்கு ஏற்றவாறு தன்னுடைய வாழ்க்கையை அவங்க என்ன பண்ணுறாங்க, வாழ ரெடி ஆகிட்டாங்க. அப்போ சொல்றது ஒன்று தான் என்னன்னா, தேவன் கடவுள் சொன்ன வார்த்தையை அவர்கள் தன்னுடைய மைண்டில் வச்சுட்டாங்க. என்ன அப்படின்னா, தேவன் உன்னோடு இருக்கிறார். இம்மானுவேல் என்பதற்கு என்ன அர்த்தங்க, தேவன் நம்மோடு இருக்கிறார். இதை தான் இன்னைக்கு வாலிபர் பகுதியில் நான் எழுதியிருக்கேன். பொதுவாக நம்ம வந்து வாலிபர் கூட்டத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் படிக்க மாட்டீங்க, அதனால் எழுதுனதையும் கொண்டு வந்து நான் என்ன பண்ணுவேன், வச்சு டிஸ்கஸ் பண்ணுவேன். இல்லை கடைசி பாயிண்ட், தேவன் நம்மோடு இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் நாட் ஒன்லி ஃபார் யூத், ஃபார் எவ்ரி ஒன், உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் உங்களோடு இருக்கிறார் என்ற சிந்தனை எப்பொழுதும் உங்களுக்குள்ளாக இருந்ததே என்றால் பாவத்திலே நாம் சிக்கிக்கொள்ளாமல் தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் என்ன பண்ணுவோம், செய்யும். அப்படிப்பட்ட காரியத்தை தான் மரியாள் என்ன பண்ணாங்க அப்படின்னா செய்ய ஆரம்பித்தாங்க. கடவுளை நம்பி கடவுளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து எல்லா காரியங்களும் செய்ய அவர்கள் என்ன பண்ணாங்க, ரெடி பண்ணாங்க. ஓகே, வாலிபர்களுக்கு இப்போ அடுத்த கேள்வி, சரியா? இவனை எவன்டா பிரசங்கம் பண்ண விட்டான், வாலிபர்னு வாலிபர்ல பிடிச்சிட்டு, பரவாயில்ல நீங்கள் திட்டினாலும் பரவாயில்ல. கடவுளுக்கு இருந்த சகோதரர்கள் பேர்லாம் சொல்லுங்க. அதாவது இயேசு கிறிஸ்துக்கு இருந்த சகோதரர்கள் பேர். இருங்க ஒரு நிமிஷம். பின்னாடி உட்காந்தா மட்டும் வாலிபர்கள் முதியவர்கள் ஆக மாட்டீங்க. லேட்டாக வந்துட்டு பின்னாடி உட்காந்துட்டு பார்க்குறாங்க, ஐயோ பார்க்குறானா சொல்லுங்க. என்சி பைபிள் வச்சிருக்கியா? சரி, படி பார்க்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம். நான் உங்களை வாலிபன்னு சொல்லல, உட்காருங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம் 56ஆம் வசனம். அந்த பேர் 4 பேர் மறுபடியும் படி பார்க்கலாம். ஓகே, எல்லாரும் பைபிள் வச்சு பார்த்தீங்களாப்பா? எலிசா பார்த்தீங்களா? எத்தனை சகோதரர்கள் இருந்தாங்க? வெரி குட். அவங்களுக்கு சகோதரிகள் இருந்திருக்கலாம். ஏன்னா சகோதரிகள் வந்து என்ன டென்ஸ்ல இருக்குது, ப்ளூரல்ஸ்ல இருக்கு. ப்ளூரல்ஸ்னா என்ன? ஒன்றுக்கும் மேபி சகோதரிகள் இருந்திருக்கலாம். இது யாரும் என்ன பண்ணாதீங்க, மறக்காதீங்க. இதெல்லாம் கேள்விகள் வரும் யூத் எக்ஸாம்ல. ஓகே, அந்த 4 பேரையும் கரெக்டாக என்ன பண்ணணும், எழுதணும். அங்கே போய் மத்தேயு, மார்க்கு, லூக்கான்னு எழுதி வைக்காதீங்க தயவு செய்து. ஓகே, இப்போ பாருங்க, மரியாள் வந்து தன்னுடைய இளம் வாழ்க்கையிலே
இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறமேட்டு ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலி லைஃப் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு சகோதரர்கள், பிள்ளைகள் எல்லாமே இருந்திருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு. ஸோ ஒரு ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணும்போது அந்த ஃபேமிலிக்கு என்னென்ன தேவைகள் என்பதையும் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா செய்திருப்பாங்க. இப்போது பர்டிகுலராக மரியாள் தன்னுடைய மகனான இயேசு கிறிஸ்துவுக்கு செய்த ஒரு சில காரியங்களை குறித்து நாம் வாசிக்க இருக்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அது கர்ப்பத்திலே உட்பவிக்கிறதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார். அதாவது தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு என்ன பெயர் வைத்தாங்க? அவருங்க என்ன சொன்னாங்களோ அதை இவங்க என்ன பண்ணாங்க, செய்தாங்க. கடவுள் நமக்கு வேதத்தில் என்ன சொல்லியிருக்காரோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுங்க, தவறாமல் செய்ய வேண்டும். அடுத்தது 22ஆம் வசனம், அதிலே படிங்க. மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது, ஓகே 23, முதற்பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எண்ணப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்தோம். யாருக்காக ஒப்பு கொடுத்தாங்க? கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்துட்டாங்க. மேபி ஒரு ஸ்பெஷல் சைல்டுனால மரியாளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து மேலே நிறைய என்னதுங்க அன்பு இருந்திருக்குமா, இருந்திருக்காதா? பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்னு ஒரு படம் வந்துச்சு. பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ன்ற ஒரு படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கடவுளுடைய பாடு மரணம் அதை குறித்து தான் ஃபுல்லாக அந்த படமே இருக்கு. அதில் ஒவ்வொரு சீன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் வந்து தன்னுடைய ஒரு 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 டேபிள் செய்வார், டைனிங் டேபிள் மாதிரி ஒரு கார்பெண்டர் தான். அது செய்துகிட்டே இருக்கும்போது என்ன நீ டேபிள் மட்டும் செஞ்சு வச்சுருக்க, எனக்கு சேர் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ கடவுள் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவாருன்னா அங்கே சேரே இருக்காது, ஆனால் அவர் வந்து சேரில் அப்படி உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துட்டு என்ன பண்ணுறா இப்படி தான் சாப்பிட்ணும் அப்படின்னு கிண்டல் பண்ணுவார். இந்த கிண்டல் கேலிகள். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிடவா அப்படின்னு சொல்லும்போது மரியாதை என்ன பண்ணுவாங்கன்னா கையில் தண்ணி ஊற்றுவாங்க, அதை கழுவிட்டு அந்த தண்ணி அவர் என்ன பண்ணுவாருங்க அவங்க மூஞ்சிலி, அவங்க அம்மா மூஞ்சிலி அடித்து விளையாடுவார். இந்த மாதிரி நார்மலாக ஒரு ஒரு மதருக்கும் ஒரு சன்னுக்கும் உள்ள எல்லா விதமான கேலி கிண்டல். அதே போல் அந்த படத்தில் இன்னொரு விஷயம், கடவுள் சிலுவை எடுத்து நடந்து கொண்டு இருக்கும்போது அவர் வழி தாங்காமல் அவர் என்ன பண்ணிருவாங்க, கீழே விழுந்துருவார். அப்போ ஜஸ்ட் அப்படியே ஃப்ளாஷ்பேக் போகும். இவர் சின்ன வயசில் விளையாடிக்கிட்டு இருப்பார். இவர் தடிக்கு விழுந்தோடனே அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா மகனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, போய் தூக்கி ஏதாவது அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லி இது எல்லாம் கம்பேர் பண்ணி காமிச்சிட்டே இருப்பாங்க. இப்போது ஒரு இயேசு கிறிஸ்துவுக்கு என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அதை வந்து ரொம்ப பிரியமாகவும் அன்பாகவும் அந்த அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க, செய்திருப்பார்கள். அதே போல் தேவன் அந்த ஸ்பெஷல் சைல்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து என்று பேரை கொடுத்து கர்த்தருக்காக அந்த பையனை கடவுளுக்காக என்ன பண்ணிட்டாங்க, ஒப்பு கொடுத்துட்டாங்க. 24ஆம் வசனம் 24ஆம் வசனம் தான் என்ன அப்படின்னா அந்த புறாவை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பலியாக கொடுக்குறாங்க. அதே போல் லூக்கா 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வாசிக்கலாம். 41, வருஷந்தோறும் அவரை கூட்டிட்டு பஸ்கா பண்டிகை போகிறோம். ஸோ ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல், போன வாரம் நம்ம யோசேப்புடைய கேரக்டருடைய விஷயம் தான் இது. என்ன அப்படின்னா ஆவிக்குரிய காரியங்களில் இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் வழி நடத்தணுமோ அப்படியெல்லாம் மரியாதை என்ன பண்ணாங்க, யோசேப்புக்கு சப்போர்ட்டிவாக இருந்து இயேசு கிறிஸ்துவை அப்படியே வழி நடத்தி கொண்டே போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பகுதி என்னன்னா, இப்படிப்பட்ட அன்பான ஒரு மதருக்கும் ஒரு சன்னுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் மெதுவாக என்ன ஆகிட்டே இருக்குங்க, செப்பரேட் ஆகிட்டே. இதை யாரெல்லாம் உணர முடியும் அப்படின்னா, பெண்ணை வந்து ரொம்ப அன்பாக வளர்த்து பாலூட்டி தேனூட்டி சீராட்டி வளர்த்துட்டு கடைசியாக அவங்கள வந்து இன்னொரு வீட்டுக்கு நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை அந்த
ஹஸ்பண்ட் வீட்லேயும் ரொம்ப இவங்களை அன்பாக பார்த்துக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நம்மளைய திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அப்போ நமக்கு எப்படி ஒரு வேதனையாக இருக்கும். முக்கியமாக ஆண்களுக்கு அதெல்லாம் போய் தொலைவிக்கும் விட்டுருது அவ்வளோதமாக நமக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஜாலியாக இருப்போம். ஆனால் பெண்கள் அப்படி இருக்க முடியாது. என்ன இருந்தாலும் அம்மா நான் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை. எங்கள் அம்மாட்டெல்லாம் நான் இப்போ காலேஜுக்கு போனேன் அப்படின்னாலும் சொல்லிட்டு தான் போகணும். இல்லைன்னா அவங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சு நம்ம என்ன பண்ணலாங்க கண்டுபிடிச்சி என்கிட்ட சொல்லாமல் போயிட்டீங்க. இப்போ மரியாதைக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரிவினை ஆரம்பிக்கிறது. முதலாவதாக லூக்கா 2ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். இது என்னப்பா மம்பா போச்சு, என் பையனை காணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ பதட்டத்தோடு நான் தேடிட்டு வரேன். அப்போ கடவுள் கூலாக ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, நீங்கள் ஏன் என்ன தேடுறீங்க? அந்த கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிச்சு பார்ப்போமே. அம்மாவாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். என்னடா இது, உடனே நான் தேடிட்டு வந்தால் நீ என்னை ஏன் தேடுறன்னு சொல்லி கேட்குறீங்க. மரியாதைக்கு வந்த முதல் அந்த பிரிவினையுடைய ஆரம்பம். அடுத்தது எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா யோவான் 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். 3ஆம் வசனம் படிங்கப்பா. சொல்லுங்க படி. இதை நம்ம ஒரு டைலாக்கே கொஞ்சம் மாற்றி பேசி நீங்கள் யோசிப்பாங்க. அம்மா எனக்கும் உனக்கு எனக்கு நீ யார் சும்மாவே இருக்க மாட்டியா, எனக்கு தெரியாதா எனக்கு எப்போ செய்யணும் என்ன அப்படின்னு அப்படின்ற ஒரு டோனில் அவர் அப்படி சொல்லியிருக்க மாட்டார். ஒருவேளை அப்படி சொல்லியிருந்தா அப்போது அவர் ரொம்ப காமாக தான் சொல்லியிருப்பார், ஸ்திரீயே ஏன் இப்படி நீங்கள் டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க, என் வேலை இன்னும் வரல, ஐ நோ எனக்கு எப்போ செய்யணும் ஏது செய்யணும் எனக்கு தெரியும். அப்போது அந்த அம்மாவுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? அப்போ கூட அவங்க சொன்னது ஒன்றே என்னன்னா, அவர் என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்க செய்யுங்க அப்படின்னாரு. அடுத்தது மத்தேயு 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். மத்தேயு 12:46. பேசணும்னு சொல்லி எங்க நிற்கிறாங்க. அப்போ 47ஆம் வசனம். 48. ஓகே ரைட். என் தாயார் யார் என் சகோதரர் யாருன்னு எனக்கு தெரியாது. எப்படியும் அவன் வெளியே வந்துட்டு முதல் காரியமாக அதை அவன் என்ன பண்ணியிருப்பான் அவங்க அம்மா கிட்ட, அம்மா நான் போய் சொன்னேன், உங்கள் பையன் என்ன தெரியுமா சொன்னார், இப்படி சொல்லிட்டு யாரா என் தாய் வெளியே நிற்க சொல்கிறா அப்படின்ட்டாருங்கம்மா. அப்போ அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கு? ஒவ்வொரு காரியங்களும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. கடவுளுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் புரிந்தனால மரியாதை எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் கடவுள் எதற்காக ஒரு ரட்சகரை என்னுடைய வயிற்றில் அவர் பிறக்க வச்சாரு, இது என்ன நடக்கும் ஏது நடக்கும்ன்றது ஒரு சில காரியங்கள் மரியாதைக்கு புரியுதுனால இப்படிப்பட்ட சின்ன சின்ன பிரிவினைகளை மரியாதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏற்றுக்கொண்டாங்க. அதை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால கடவுள் இயேசு கிறிஸ்தவங்களால் என்ன பண்ணியிருக்க முடியாதுங்க, சரியான ஆவிக்குரிய முறையில் அவங்களால என்ன பண்ணியிருக்க முடியாதுங்க, வளர்த்துருக்கவே முடியாது. வழிகளை வேதனைகள் இது வந்து ஒரு ஒரு பெண்மணிக்கு இருக்கக்கூடிய நார்மலான விஷயத்தை நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து என்னடா நம்ம இவ்வளோ நாளாக வளர்த்தோம், திடீர்னு வந்து நம்மளையே நிற்க வச்சுட்டாரு வெளியே, என்னை நிற்க வச்சுட்டு யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்காரு அப்படி. ஆனால் கடவுள் அதுக்கு சொன்ன பதில் வேறு. இதோ என் தாயும் என் சகோதரனும் இவர்களே யார் அப்படின்றாங்கன்னா சீஷர்களை நீட்டி பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு நீங்கள் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து நல்ல தாயாகவோ இல்லை சகோதரர்களாகவோ சகோதரிகளாகவோ
சீஷனாகவும் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? ஓகே, அடுத்தது இறுதியாக நம்ம ஒரு காரியத்தை நம்ம பார்த்து இன்னைக்கு நம்ம முடிக்கலாம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்படிப்பட்ட காரியங்கள் மரியாளுக்கு வரும்போது மரியாள் அதை எப்படி ஏற்றுக்கொண்டு கடவுளை அவர் துதித்தார். வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். முதலாவதாக என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. 47. தேவனால் களி கூறுகிறது. 48. அடிமையில் தாழ்மையை அவர் என்ன பண்ணாருங்க? நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை என்ன பண்ணுங்க? பாக்கியவதி என்பார்கள். 49. மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. 50ஆம் வசனம். நீங்க இந்த வசனத்தை நீங்க நார்மலா படிச்சுட்டு போகாம மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா 50ஆம் வசனம் பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு எப்படி இருக்குங்க? தலைமுறைக்கும் உள்ளது. ஒருவேளை நீங்கள் கடவுளுக்கு பயந்தவர்களாக நீங்கள் நடந்து கொள்வீர்களே, ஆனால் கண்டிப்பாக தலைமுறையாக தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய குடும்பத்தாருக்கு என்ன பண்ணுங்க? இறங்கும். ஆனால் இது இன்னொரு விஷயம் நான் சொல்லி கேட்டீங்கன்னா, ஒருவேளை நான் கடவுளுக்கு பயம் இல்லாமல் தப்பு செய்யணும் அப்படின்னா அதுவும் என்ன பண்ணுங்க? என்னை மட்டும் பாதிக்காது, என்னை சார்ந்து என்னுடைய தலைமுறையில் அது என்ன பண்ணுங்க? இதுவும் வந்து வேதத்தில் இருக்கு தானே. உதாரணம் எங்க சொல்றாங்க? அவர் ஆதாம் செய்த பாவத்தினால இன்னமும் நம்ம என்ன பண்றோம்? தாவீதை பத்தி படிக்கும் போதும் நம்ம அதை படிக்கலாம். நல்ல உதாரணம். நாங்கள் அகஸ்டின் அண்ணன் வந்து இங்கே எல்லாம் சர்ச்சு அன்னைக்கு பைபிள் கிளாஸ்லாம் எடுத்துட்டு அவரை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ண போனோம். நான் தான் போனேன். போகும்போது நம்ம உழவர் சந்தைக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேரியர் கேட்ஸ்லாம் போட்டு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு சில வண்டிலாம் போச்சு. அங்கே ஒரு டிராஃபிக் அம்மா நின்று என்ன சொன்னாங்கன்னா, இந்த பக்கமாக போங்க அப்படின்னாங்க. அதாவது லெஃப்ட் சைடில் போங்க, லெஃப்ட் சைடில் போய்ட்டு அப்படி போங்க. ஆனால் ஒரு சில காலம் நேராக தான் போயிட்டு இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், சரி நம்ம இதுக்கு இப்படி போக சொல்லிட்டாங்க, அந்த நேரம் வேறு டைம் ஆயிடுச்சுனாரு. நான் நேராக விட்டுட்டேன். நேராக விட்டு ஒரு 10 அடிக்குள்ளே போடுது. கார் என்ன ஆயிடுச்சுங்க? நின்றுச்சு. அவ்வளோ டிராஃபிக் அங்கே. ஆனால் அந்த லெஃப்ட் சைடில் போனவங்கலாம் என்ன பண்ணிகிட்டே இருக்கான்? போயிட்டே இருக்கான். இது என்னடா ரொம்ப போச்சு. பண்ணேன்ட்டு நான் சொன்னேன், அண்ணே நான் ஒரு பாவம் செஞ்சுட்டேனே. என்னப்பா? கீழ்ப்படியாமல் நான் இந்த பக்கம் வந்துட்டேன். யாருக்கு நீ கீழ்ப்படி இல்லை? அவர் ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த மாதிரி அந்த டிராஃபிக் அம்மா அப்பயே சொன்னாங்க இப்படி போக சொல்லி, நான் வேறு இப்படி வந்துட்டேன்னே, கீழ்ப்படியில் கடவுளை என்னை தண்டிச்சிட்டாருன்னே. ஏன்டா நீ கீழ்ப்படி இருந்தால் கடவுள் உனக்கு தான் தண்டனை கொடுக்கணும், நான் வேறு சீக்கிரமாக போனது என்னையும் ஏன்டா இந்த தண்டனை? அப்போ நான் சொன்னேன், ஆனால் இது தானே பைபிளில் சொல்லியிருக்கு, நம்ம ஒரு பாவம் செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணோம்? வெரி குட், நல்ல ஒரு இல்லஸ்ட்ரேஷன். இதை நான் பிரசனில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு போனார். அவர் யூஸ் பண்ணார் இடத்துல. நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல வல்லமையுடைய மகிமை, சாரி எந்த வசனம் அது படித்தோம்? 40-50. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறைக்கும் உண்டு. 51. இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை, சரிங்களா? மரியாளுக்கோ எலிசபெத்துக்கோ பார்த்தீங்கன்னா மலடி என்ற ஒரு பேரை அந்த உலகத்தில் இருக்கிறவங்க சொன்னால் எல்லாம் இருதயத்தில் உள்ள எல்லா சிந்தனைகளையும் அவர் என்ன பண்ணாருங்க? முறியடித்தார். அடுத்தது தாழ்மையானவர்களை. இது பைபிள் நிறைய இடத்துல நமக்கு வந்துருக்கு. தேவன் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார். ஓகே, பசியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யமுள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். தம்முடைய தாசனாகி இஸ்ரவேலை ஆதரித்தார். இப்போ மரியாளுடைய செலிப்ரேஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய கனவுகள் மேலே இல்லாமல் எல்லாமே யார் மேலே வந்துருச்சு அப்படின்னா தேவன் மீது வந்துச்சு.
தேவனை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, புகழ்ந்து தள்ளி கொண்டே போயிட்டுருக்காங்க. இந்த செப்பரேஷன் அவங்க வந்து ஏற்றுக்கொண்டாங்க. கடைசியாக அவங்க ஒரு காரியத்தை ஏற்றுக்கொண்டாங்க பாருங்க, அது ரொம்ப மன உருக்கமான ஒரு அக்செப்டன்ஸ். அது என்னன்னு தெரியுங்களா? எஸ், சிலுவையில் அறையும் போது அவங்க அதை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், அவரை வந்து எவ்வளவோ செல்லமாக மரியாதை வளர்த்துருப்பாங்க, சரிங்களா? இன்னைக்கு என்னதான் வந்து ஹட்சனை நான் திட்டினாலும் அவங்க அப்பா வந்து அடித்தாருன்னா நான் என்ன பண்ண மாட்டேங்க, அடிக்காதீங்க. அவங்க அப்பா அடிக்க மாட்டார், பொதுவாக சின்ன வயசுல அப்படி அடி வாங்குவோம். அப்போது இப்படிப்பட்ட ஒரு மகா கொடூரமான ஒரு தண்டனையை வந்து இயேசு கிறிஸ்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அதை ஒரு தாயாக மரியாதை வந்து பார்க்கும்போது எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை யாராவது ஒருத்தன் திட்டித்தானாலே நம்ம என்ன பண்ணுறோங்க, சண்டைக்கு போனோம், எதுக்கு என் பையனை திட்டினேன் அப்படின்னு. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வேதனை நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு 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 காரியத்தை ஒரு தாய் பார்க்கும்போது அது இமேஜின் பண்ணவே நம்ம என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, அழுகுறாங்க. அதை மட்டும்தான் அவங்களால செய்ய முடியும். ஏன்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக நம்ம எதுவும் பண்ணவும் முடியாது, போய் அவர் பேர் என்ன அடி வாங்குறேன்னு எதுவும் சொல்லவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஆனால் அது தூரத்துலேருந்து பக்கத்துலேருந்து தன்னுடைய மகனுடைய வேதனையை அவங்க ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணுறாங்க, போய் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனை. கடவுள் வந்து ஸ்திரீகளுக்குள்ளே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு தான் இது என்ன பண்ணுச்சிங்க, பயப்படாத ஸ்திரீகளுக்குள்ளே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படி தான் ஆரம்பித்து இந்த கதையை ஸ்டார்ட் ஆச்சுங்க. அப்போ கொஞ்சம் நினச்சி பாருங்கள், ஒருவேளை நீங்கள் ஒருவேளை அந்த இடத்துல இருந்தீங்கன்னா, ஒரு பெண்ணாக அந்த இடத்துல இருந்தீங்களா, ஆண்டவரே இதுக்காகவா ஸ்திரீகளுக்குள்ளே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு நீங்கள் சொன்னீங்க, என் பையன் இப்படி அடி வாங்கலாம், இதை பார்க்கறதுக்காக என்னை வந்து பயப்படாத நான் கூட இருக்கேன்னு சொன்னீங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே மரியாதை என்ன பண்ணாங்க அப்படின்னா தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து அதை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இது தேவனுடைய நாம மகிமைக்காக அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, அதை வலியோடையும் வேதனையோடையும் அதை என்ன பண்ணாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை அது ஒருவேளை சந்தோஷமாக இருக்கா அதை ஏற்றுக்கொள்ளும் போது அது ஒருவேளை ஒரு சில சூழ்நிலைகளை இப்படிப்பட்ட சூழ்நிலையாக வரும்போது அதை வேதனையோடு நாம் கடவுளுக்காக எல்லாம் நஷ்டம் என்று எண்ணி கடவுளுடைய ஞாபகத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? ஆனால் மரியாதை என்ன பண்ணாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. அவருடைய மரணம் அதையும் கண் கூட பார்த்தாங்க. அந்த மரணத்துக்கு முன்பதாக அந்த பிள்ளை தன்னுடைய தாய்க்கு ஒரு காரியத்தை சொல்கிறாங்க, அதையும் அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. வாசிக்கலாம், யோவான் 19ஆம் அதிகாரம் 25 27. அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகில் நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். She accepted. அதையும் என்ன பண்ணாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ கடவுள் அவங்க கூட இருந்தப்பையும் தனக்கு உண்டான எல்லா செப்பரேஷனையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ கடவுள் வந்து என்ன சொல்கிறார், நான் கிளம்புறேன், இனிமேல் உனக்கு யார் மகன், இவங்க தான் மகன் சொல்கிறாங்க. அதையும் அவர் ஏற்றுக்கொண்டார். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் மரித்து போன பின்பு அவர்கள் செய்த காரியம் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாராவது படிங்க, அப்போஸ்தலர் 1:12. ஒரு ஓய்வு நாள் சரியான தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எண்ணப்பட்ட முனையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அடுத்த வசனம். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், அங்கே பார்த்தீங்க அப்படின்னா சீஷர்கள் பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரியா எல்லாமே இருக்கிறாங்க. அவங்களோட கடைசியாக வரியில் பார்த்தீங்கன்னா யாக்கோபின் சகோதரராகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் எப்படி இருந்தாங்க. கடவுள் இல்லை இப்போ இருந்தாலும் கடவுள் கொடுத்த
எல்லா விதமான காரியங்களும் செய்வதற்காக சீஷரோடு சேர்ந்து அவங்க தேவனை என்ன பண்ணுறாங்க? துதிக்கிறாங்க. தேவனிடத்தில் மன்றாடி செபிக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் என்னுடைய கனவுகள், என்னுடைய திட்டங்கள், இதை எல்லாவற்றையும் கடவுள் அவருடைய சித்தத்தின்படி மாற்றுவாரே இருந்தால் அதற்கு நான் முதலாவதாக என்ன பண்ணுங்க? அதை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒருவேளை அந்த சித்தத்தின்படி அந்த திட்டங்களை நான் ஏற்றுக்கொள்வேனே என்றால் அதுக்காக நான் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன். இன்னைக்கு ஊழியம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிற பிள்ளைகளுக்கு நான் தான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஊழியத்திற்காக உங்களை நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களே என்றால் பல உலக பிரகாரமான காரியங்களை நம்ம என்ன பண்ணுங்க? விட்டு கொடுத்து தான். பொதுவாகவே கிறிஸ்தவர்களாகனா அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம என்ன பண்ணுங்க? கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று நம்ம என்ன பண்ணணும்? விட்டுவிடு. அதே போல எந்த ஒரு சூழ்நிலையிலும் கடவுள் எப்படிப்பட்ட காரியங்களை செய்வாரே என்றால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையை நமக்கு என்ன பண்ணுங்க? வரணும். ஏன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய திட்டத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை செயல்படுத்தும் போது அதனாலே நீங்கள் இழப்பது என்னமோ கொஞ்சம், ஆனால் வருங்காலத்திலே அதை 100-60 அறுவடை செய்யும்போது தேவனோடு நித்திய காலமாய் மகிழ்ச்சியோடு இருக்கும்போது அதில் வரக்கூடிய இன்பம், பேரானந்தம் உங்களுடைய வாழ்க்கையில் என்றைக்குமே எங்கேயுமே என்ன பண்ணாதீங்க? கிடைக்காது. இப்படிப்பட்ட மரியாளுடைய உதாரணத்தை எடுத்துக்கொண்டு நாம் வாழ்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.